தமிழ்நாட்டில் மியாட் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் செக்டார்ல வரக்கூடிய ஒரு நிறுவனம். ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்காங்க, ஹெல்த் செக்டார்ல. ஓகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைக்கு ரெக்ரூட் பண்றாங்க? அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட HR தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். என்ன பதவிக்கு? ஹெல்பர் பாய்ஸ், ஹெல்பர் கேர்ள்ஸ், இந்த 2 கேட்டகரி. என்ன மாதிரியான வேலை இங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு வார்டை அசிஸ்ட் பண்ணணும். வார்டு அசிஸ்டன்ட், பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், நர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டியூட்டிஸ் நான் டெக்னிக்கல். அதாவது ஒரு பேஷண்ட்டை அசிஸ்ட் பண்றது, அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றது, எக்யூப்மெண்ட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது, வார்டை கிளீனா மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் தான் இவங்களோட டியூட்டிஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 18 இருந்து 30 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 20 காலி பணியிடங்கள். எந்த அனுபவமும் இல்லாத நபர்களுக்கு டேக் ஹோம் சேலரியாவே டைரக்டாவே 13,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு அப்படின்னா 18,000 ரூபாய் அப்படின்றத கொடுக்குறாங்க. ESI PF போனஸ் எல்லாம் உண்டு. நான் சொன்ன சேலரி பிடித்தம் எல்லாம் போக. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வேலை வாய்ப்பு. ஏன்னா மேல் ஹெல்ப்பரும் கேட்குறாங்க, ஃபீமேல் ஹெல்ப்பரும் கேட்குறாங்க. அந்த காரணத்தால சென்னையில தான் வேலை வாய்ப்புகள். இங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் அங்கதான் வேலைக்கு போகணும். ஓகே, இந்த வேலைக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ 10வது படிச்சவங்க, 10வது ஃபெயில் ஆனவங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வேலை சரியா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்யூட்டடான ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும் அப்படின்னா ஓகே. யாரை கான்டாக்ட் பண்ணணும்? இந்த கம்பெனியோட HRோட கான்டாக்ட் நம்பரை தான் டைரக்டா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் இந்த கல்வி தகுதியில் இருக்கேன், இந்த ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு நான் வரதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சீங்கன்னா, உங்களுக்கு எங்க இன்டர்வியூக்கு வரணும்னு சென்னையில் சொல்லுவாங்க. நேரில் போங்க, இன்டர்வியூ நல்லபடியா முடிங்க, திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. முக்கியமான விஷயம், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப், நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படின்றதுமே குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம பதிவு பண்ணக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களுமே உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.